ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ விட என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா ஒரு ஃப்ரெண்டுட்ட பேசினப்ப, அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஏன் ப்ரோன்னு கேட்டா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு. அவங்களுக்கு ரிசர்ச் டீம் இருக்காங்க. அவங்கள விட நம்ம என்ன அறிவாளியா? அவங்கள நம்ம பீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி பேசினாரு. ஸோ அதான் உண்மையா, நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்றதுல நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அட்வான்டேஜ் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷன். ஸோ, இப்ப நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்றோம்னா, உங்களால ஒரு ஸ்டாக்க உங்களுக்கு கன்விக்ஷன் பயங்கரமா இருந்துச்சுன்னா, ஒரு 12% 20% வாங்கி வைக்கலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அது ரொம்பவே கஷ்டம். அதுல தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஒரு சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆனா அது ரிஸ்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 ஸ்டாக்குக்கு மேல, 20 ஸ்டாக்குக்கு மேல வாங்கிருவாங்க. எல்லாமே வந்து 10% அலோகேஷனுக்கு உள்ள தான் இருக்கும். ஸோ இப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ரிட்டர்ன் வந்து குறைஞ்சு போயிருது. ஸோ அவங்க ஹை கன்விக்ஷன் பெட்ஸ் ரொம்ப எடுக்க முடியாது. ஏன்னா, ரெகுலேஷன்ஸும் அத அலோவ் பண்ணாது. செபி, ஏஎம்எஃப்ஐ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்படி ஒரு ஃபண்ட் கேட்டகரி பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க இத்தன ஸ்டாக்காவது வச்சிருக்கணும். ஸோ லிக்விடிட்டி மெயின்டெயின் பண்ணணும். இந்த மாரி நெறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க. டைவர்சிஃபை பண்றப்ப நமக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ 2வது பாயிண்ட் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இம்பாக்ட் காஸ்ட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்டாக்க அவங்க கோடிக்கணக்குல வாங்குவாங்க. அப்ப அவங்க வாங்குறதுனாலயே அந்த ஸ்டாக்கோட விலை ஏறும். அவங்க விக்கிறதுனாலயே அவங்க ஸ்டாக்கோட விலை கம்மியாகும். ஸோ 2 சைடும் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அப்ப அவங்க ஒரு ஸ்டாக்க எப்போ வாங்கணும், எப்போ விக்கணுங்கிறதுல அவங்களுக்கு எப்பயுமே தலைவலி இருந்துட்டே இருக்கும். ஆனா டிஐ இன்வெஸ்டருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாக் திடீர்னு 10% கரெக்ட் ஆகுது. எனக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்கு. இது ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ்னா நீங்க உடனே டிசிஷன் எடுத்துடலாம். ஆனா அவங்க டிசிஷன் எடுக்க வந்தாங்கன்னா, அவங்க வந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்றப்ப அது ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா 5% மேல ஏறிடும். இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு. 3வது என்னன்னா ரெகுலேஷன்ஸ். ஸோ திடீர்னு என்ன பண்ணுவாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஏஎம்எஃப்ஐ என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அதோட மார்க்கெட் கேப்பிட்டலைசேஷன மாத்திருவாங்க. ஸோ இப்போ வந்து 30,000க்கு கீழ உள்ள மார்க்கெட் கேப்ல உள்ளதெல்லாம் ஸ்மால் கேப்ன்னு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 20,000க்கு கீழ உள்ளது தான் ஸ்மால் கேப் அப்படி சொல்ட்டாங்கன்னா, இப்ப அந்த ஃபண்ட் வச்சிருக்கவங்கலாம் அதுக்கேத்த மாரி அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி அலோகேட் தேவையில்லாம நடக்குது பாருங்க. ஸோ ஒரு ஸ்டாக்க நான் வாங்கி வச்சுட்டு நிம்மதியா ஒரு மேபி எனக்கு எனக்கு அதுல கன்விக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, நான் ஒரு 5 வருஷம் வச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படி இருக்க முடியாது. அவங்க வந்து ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க அதர் பீப்பிள் மணிய ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். டிஐ இன்வெஸ்டரா நம்ம ஒரு இத வாங்கி வச்சு நம்மளால வெயிட் பண்ண முடியும். கன்விக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, லாங் டர்மா ஹோல்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மேனேஜ்மென்ட் சேஞ்சஸ். ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு. அவரு வயசாகி ரிட்டயர் ஆயிடுறாரு. ஸோ அப்ப அத ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆள் வர்றாருன்னா, அவரு இவரோட பிலாசபி வேறையா இருக்கலாம். அவரோட பிலாசபி வேறையா இருக்கலாம். இல்லன்னா ஒரு சில பயாசஸ்னால மாறுபடும். ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சில ஸ்டாக்க விப்பாங்க, மாத்துவாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ மேனேஜ்மென்ட் சேஞ்சஸ் இருக்கு. இத தாண்டி ஒரு ஃபண்ட அவங்க வாலண்டியரா மூடிருவாங்க. இந்த ஃபண்ட நாங்க குளோஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்ட்டு எல்லாருக்கும் அந்த பணத்த திருப்பி குடுத்துட்டு குளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைலாம் நமக்கு டிஐஒய்ல பண்றப்ப இல்ல. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முக்கியமா என்ன பிரச்சனையில மாட்டிப்பாங்கன்னா, மேக்ரோ வந்து டைரக்ட்டா அவங்களோட ஸ்டாக்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து 30, 20 ஸ்டாக்குக்கு மேல வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ஃபண்ட் கேட்டகரி பொறுத்து மேக்ரோ இப்ப ஃபெட் ரேட் என்ன ஆகுது? யுஎஸ் அ கோல்டு பிரைஸ் என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து மார்க்கெட்ட எப்படி அஃபெக்ட் பண்ணும்? நம்ம கவர்ன்மென்ட் என்ன பாலிசி கொண்டு வந்திருக்காங்க? அதெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணும்? அப்படிங்கிறத அவங்க பல ஆயிரம் கோடியில செயல்படுறதுனால, அவங்க அத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கேத்த மாரி அவங்களோட போர்ட்ஃபோலியோவ அவங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ள ஒரு சில பிரச்சனைகள். அப்புறம் வந்து அவங்க வந்து பெஞ்ச் மார்க்க பீட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 50ய கம்பேர் பண்றப்ப இந்த ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு? ஸ்மால் கேப் இண்டெக்ஸ கம்பேர் பண்றப்ப இந்த ஃபண்ட் என்ன என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு? அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் இருந்துட்டே இருக்கும். அதனால அது வந்து அதுவும் இல்லாம அந்த ஃபண்ட் மேனேஜ்மென்ட் டீம்க்குள்ள உள்ள பியர் பிரஷர், கரெக்ட்டா இவ்ளோ டார்கெட் அச்சீவ் பண்றது, அந்த மாரி பயங்கர கமர்ஷியலா இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப ரூல் பேஸ்டா அவங்க மாறிடுவாங்க. அவங்களால அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றது கம்மியாகும். அத பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லல. நெறைய பேர் பண்றாங்க. ஆனா அது கம்மியாகறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு.
அடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரா செபி, ஏஎம்எஃப் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் எடுத்து குடுக்குறது தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கு. ஆனா டிஐஒய் இன்வெஸ்டரா நீங்க ஒரு ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு 2 வருஷம் ரிட்டர்ன் வரலன்னா பரவால்ல. 3வது வருஷம் அது ட்ரிபிள் ஆகலாம். 4 டைம்ஸ் ஆகலாம். எத்தன டைம்ஸ்னாலும் ஆகலாம். ஸோ அந்த பெனிஃபிட் நம்ம டிஐஒய் இன்வெஸ்டரா இருக்கு. அத தாண்டி டிஐஒய் இன்வெஸ்டரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்காத நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணாத நெறைய ஸ்டாக் செக்டர அத நம்மளால வாங்கி வைக்க முடியும். இந்த மாரி நெறைய வகையில நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால டிஐஒய் இன்வெஸ்டரா இருக்கிறது பிரச்சனை இல்ல. டிஐஒய் இன்வெஸ்டரா இருக்கிறதுக்கான வேல்யூவேஷன் நம்ம கத்துக்கிட்டு, ஒழுங்கா பண்ணா போதும். நமக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு டிஐஒய் இன்வெஸ்டரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே இல்ல. கண்டிப்பா நம்ம ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் ஈக்விட்டி எல்லாமே தான் பாண்ட்ஸு எல்லாமே தான் நம்ம பண்ண போறோம். அத ஆனா ஒவ்வொன்ல உள்ள அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா, நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட முடியும். அதற்காண்டி தான் இந்த வீடியோ. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.